ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லி பார்த்தேங்க. நான் இருக்கையில் நீ எப்படி தூங்குங்கிற மாதிரி கோழி தாங்க நம்ம மாமியார், சேவல் தான் நம்ம மாமனார், கோழி குஞ்சுக்கு தான் நம்ம குடும்பம். மூணு பக்கம் கத்தி எழுப்பி விட்டுருச்சுங்க. ஏன்னா மூணுகளுக்குமே பொறுக்காதுல்ல நம்ம தூங்கலாம். சட்டு புட்டுன்னு எழுந்திரிச்சு கோழி குஞ்சுகளை திறந்து விட்டு வாசலை பார்க்குறேன், அது என்னை முறைக்குது. சாணி சொல்லுதுங்க, நீ என்னை தொடருனா நீ கெட்டேன்னு. சரின்னு சொல்லிட்டு வாசலுக்கு தாணி தெளித்துட்டு இங்கிட்டு கோழியை பார்க்குறேன், அது பூரா என் கால் சுற்றி வருதுங்க, எங்கே எனக்கு இறன்னு. அதுகளுக்கு பூரா அரிசி அள்ளி வயிறு முட்டை சாப்பிட வச்சதுங்க. அப்போ தாங்க நிம்மதி. இந்த புறா அழகாக வீட்டுக்கு வெளியில் இற குத்திக்கிருந்துச்சுங்க. வீடியோ எடுக்கலான்னு போனேன், பூரா அப்படியே பறந்து போயிருச்சுங்க. எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில் வீடியோவில் பார்க்கலாமாங்க. நன்றிங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லி பார்த்தேங்க. நான் இருக்கையில் நீ எப்படி தூங்குங்கிற மாதிரி கோழி தாங்க நம்ம மாமியார், சேவல் தான் நம்ம மாமனார், கோழி குஞ்சுக்கு தான் நம்ம குடும்பம். மூணு பக்கம் கத்தி எழுப்பி விட்டுருச்சுங்க. ஏன்னா மூணுகளுக்குமே பொறுக்காதுல்ல நம்ம தூங்கலாம். சட்டு புட்டுன்னு எழுந்திரிச்சு கோழி குஞ்சுகளை திறந்து விட்டு வாசலை பார்க்குறேன், அது என்னை முறைக்குது. சாணி சொல்லுதுங்க, நீ என்னை தொடருனா நீ கெட்டேன்னு. சரின்னு சொல்லிட்டு வாசலுக்கு தாணி தெளித்துட்டு இங்கிட்டு கோழியை பார்க்குறேன், அது பூரா என் கால் சுற்றி வருதுங்க, எங்கே எனக்கு இறன்னு. அதுகளுக்கு பூரா அரிசி அள்ளி வயிறு முட்டை சாப்பிட வச்சதுங்க. அப்போ தாங்க நிம்மதி. இந்த புறா அழகாக வீட்டுக்கு வெளியில் இற குத்திக்கிருந்துச்சுங்க. வீடியோ எடுக்கலான்னு போனேன், பூரா அப்படியே பறந்து போயிருச்சுங்க. எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில் வீடியோவில் பார்க்கலாமாங்க. நன்றிங்க.